மைக் டெஸ்டிங் 1 2 3 3 3 ஷார்ப்பாக இருக்கா மைக்கு? என்னதான் நம்ம ஷார்ப்பாக புத்தி கூர்மையாக மைக்கில் பேசினா கூட மைக்கில் பேசுகிறதுனால அது புத்திசாலித்தனம் ஆகிடாதுங்கிற ஒரு பழி மேலே இருக்குது. அதனால் நான் ஒரு வேளை முட்டாள்தனமாக பேசினா கூட அதை புத்திசாலித்தனமாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஓகே, டீல். நான் மேடையில் மிஸ்டர் விஜயை பற்றியோ அஜித்தை பற்றியோ பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வேறு ஒரு ஃபோட்டோ வந்தது. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே நான் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே கொஞ்சம் தகைச்சு போயிட்டேன். அதான் உண்மை. குற்றம் சுமத்துற மாதிரி அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு நான் பேசணும்னு ஆசைப்பட்டேங்கிறது 100% பொய். அப்படி நான் யார்கிட்டையும் அடிமை இல்லை, யார்கிட்டையும் காசு வாங்கிக்கிட்டு அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு போகவும் இல்லை. இப்போ இல்லை, என்னுடைய மரணம் வரைக்கும் நான் அதை செய்ய போகிறதில்லை. காசு வாங்கிட்டு எந்த கட்சியிலும் போய் சேர போகிறதில்லை. காசுக்காக நான் எந்த தவறையும் செய்ய போகிறதில்லை. அவர் பாண்டே சொன்ன மாதிரி இதை நம்ம தவிர்த்துருக்கலாம், தவறு நடந்துருச்சுன்றதுக்காக நான் உடனடியாக அதை ஒரு பேட்டில் எழுதி, இந்த எழுதுகிற பழக்கம் என்னென்னா, நம்ம பேசும்போது இப்போ நான் பேசும்போது தவறி போய் ஏதாவது வார்த்தைகள் வந்துடலாம், அது வரக்கூடாதுங்கிறதுக்காக ப்ராப்பராக எழுதி அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கோடி சேவலை வச்சுட்டு அந்த ஹாப்பி உமன்ஸ் டேக்கு ஒரு ஏஐ மூலமாக ஒரு வீடியோ செய்கிறதுக்காக முற்பட்டு மத்தியானமே இந்த ரெக்கார்டிங் எனக்கு முடிஞ்சு போச்சு, என்னுடைய வருத்தம் தெரிவிக்கிற ரெக்கார்டிங். ஆனால் அது ஏஐ முடிகிறதுக்கு ராத்திரி 8 மணி 9 மணி ஆகிடுச்சு. இதெல்லாம் நான் பதிவு பண்ணி போடும்போது பை த டைம் எனக்கு அந்த ட்வீட் ஒன்று வருது. அந்த ட்வீட்டில் ஆர்கனைசர்ஸ் சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி இவரே விரும்பி அந்த ஃபோட்டோவை போட சொல்லி அப்படின்லாம் வந்தோடனே நான் வருத்தம் தெரிவித்தது ரொம்ப சின்சியராக மனப்பூர்வமாக தான் தெரிவிச்சேனே தவிர இப்படி ஒரு ட்வீட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு தான் நான் வருத்தமே தெரிவிச்சிருக்க மாட்டேன். அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மனசில் ஏற்பட்ட விஷயம், இன்றைக்கி நான் இப்படி ஒரு வீடியோவை பண்ணணுங்கிற ஒரு உத்வேகத்தை எனக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சற்றே நீண்ட பதிவு தான். காரணம், ஒரு 3வது மனுஷியோட ஒரு 3ஆம் தரமான ட்வீட். அது எனக்குள்ளே ஏற்படுத்தின ஒரு பாதிப்பு. என்னுடைய செயலுக்கு அவங்க கருத்து தெரிவிக்கக்கூடாது, எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் சமீப காலங்களில் அவங்கள பற்றி வந்த கொச்சையான மிக அசிங்கமான நிறைய கருத்துக்கள் இங்கே இருக்குது, பொதுவெளியில் இருக்குது. ஒரு கட்சியோட தலைவர் உட்பட அவங்கள பேசின விஷயங்களுக்கு, விமர்சனங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க பதில் சொல்லியிருந்தாங்கன்னா நான் இதை வரவேற்றிருப்பேன். இதுக்குமே சொல்லாமல் எனக்கு மட்டுமே அவங்க கண்டனத்தை தெரிவித்ததுனால நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னதே தப்புன்னு நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் ஏன் சார் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும், நீங்கள் அதை மன்னிப்பு கேட்கணும். அதில் நிறைய குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. வி ஸ்டாண்ட் வித் பார்த்திபன் ஒரு ஹேஷ்டேக்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. காரணம், இது என் நன்மைக்கு பக்கத்தில் நீங்கள் இல்லை, உண்மைக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்றதுக்காக நான் உங்களை பாராட்டுறேன்.